தன் மனைவி கூட சேர்க்கணும். அதோட வேலையும் அதிகமா இருக்குது. தன் வீட்லயும் மாத்தி மாத்தி எல்லாம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது. அவன் காவல் தெய்வம், காக்கும் தெய்வம். அவனை நம்பி சரணடைஞ்சவங்களை அவன் காப்பாத்தாம விட்டதா சரித்திரமே கிடையாது. கடங்காரங்க கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னா ஒரு கால்வாசி கரெக்டா, இன்னும் முழுவதும் சரி பண்ணி கொடுக்கணும். தன் மனைவி கூட சேர்க்கணும். அதோட வேலையும் அதிகமா இருக்குது. தன் வீட்லயும் மாத்தி மாத்தி எல்லாம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொண்ட யாருங்க என்ன சாமி? சரி, ஒரு விஷயம் மறைச்சே சொல்ல புரிஞ்சுக்க. என்கிட்ட உள்ளதை நீ கூப்பிடக்கூடாது. நல்லா தெளிவா புரிஞ்சு மறைச்சு சொல்லிட்டு இருக்கிறேன். உன் ஞாபகமும் வரக்கூடாது. இவன் வந்து கடங்காரங்க பிரச்சனையும் வீட்டில் அப்பா அம்மா உடம்பு சரியா பிரச்சனையும் ஆடு மாடு காட்டுற ஆடு மாடு வந்து சரியில்லாத கணக்கும் வீட்டில் வந்து கடங்காரங்க திரும்ப திரும்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, அந்த வீடு கட்டலாம் நம்ம கட்ட முடியல அப்படின்னு இவனை புத்தி மாறாட்டம் பண்ணி இவனை ஒரு தெளிவு இல்லாமல் பண்ணணும் அப்படின்னா தான் கட்டின மனைவியோட எண்ணங்கள் வராது. சொல்ல உனக்கு புரியுதா? அப்படின்னா யார் செஞ்சாலும் தெரியுதா? இப்போ புரியுதா? அப்படின்னா நீ மனைவி நினைக்க கூடாது. அதை பற்றி இப்போ நம்ம எந்த பிரச்சனையும் என்ன யோசிப்போம்? எந்த பிரச்சனை மனைவி வரணும், குடும்பத்தை ஓட்டணும், 4 பேருக்கு முன்னாடி கௌரவமாக வாழணும். உண்மையிலையா? அதான் நம்ம நினைப்போம். இப்போ அந்த இது இல்லாங்கும் போது என்ன பண்ணுவோம்? இந்த கடனை எப்படா கட்டுறது, இதை போய் எப்படா சம்பாதிக்கிறது, அம்மாவுக்கு திடீர்னு தலைவலிக்குது, தலைவலி நிற்க மாட்டேங்குது, என்ன வலிக்குது அம்மாவுக்கு? தலைவலி தான். தலைவலி வருது, அந்த தலைவலி சரி பண்ணி கொடுக்கணும். இதை நம்ம யோசனை ஆசிரியர் கூட்டி போலாமா இல்லை நம்ம சாமிகிட்டே கூட்டி போலாம், என்ன பண்ண தெரியாமல் படுத்தா தூக்கல்ல எல்லாத்தையும் நம்மளே காப்பாற்ற. பரவாயில்ல, இது சரி பண்ணி தர, இன்னும் சரி பண்ணி தர. நீ போய் விவரமா கேட்டு வரணும்னா நீ போய் உட்காந்துட்டு வராற மக்குப்பால போய் அந்த விவரமா அவர்கிட்ட கேட்டுட்டு ஐயாட்ட என்ன ஏது எப்போ வரும் அந்த புள்ள, எப்போ நான் சேர்ந்து வாழ்வேன், ஏன் நானும் ஒரு கூட்டுக்காரனா இருக்கிறது இதெல்லாம் கேட்டுட்டு வா. இங்கேருந்து பஸ் ஏறி அவ்வளோ தூரம் போறவன் போயிட்டு அங்கே உட்காந்து டீ காப்பி குடிச்சு வந்துருவியா? அதுக்கு தான் அங்கே போறியா? புரியுதா விளக்கம்? அத மாதிரி உங்க வீட்டில் சொல்லிட்டு இருப்பாங்க அம்மா. புரியுதா? அவங்க தான் பண்ண விளக்கங்கள். அதனால மனைவி வந்து அதிகபட்சம் ஒரு 11 நாள் உன்னை கூப்பிடும். சரியா? அப்படி மனைவி வந்துட்டா எந்த இது சொல்லி காட்டக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே நாமக்கல்ல ஒருத்தர் அப்படிதான் மனைவி கொடுத்தா அவன் கடைசியாக என்ன பண்ணா அந்த பொண்ணை எடுத்ததெல்லாம் சொல்லிவிட்டான். என்ன சொன்ன அந்த பொண்ணு இருக்குமா? அதே மாதிரி இங்கே ஒருத்தர் முருகேவரம் பண்ண பாலாஜி, அவனும் அப்படி தான் பண்ணி விட்டேன். மதுரை ஹைகோர்ட் கிளையில கேஸ் எழுதி டைவர்ஸ் கேஸ். அதை காப்பா கேஸே முடிக்காம உடனே சேர்ந்து பேர் சாந்தி அவர் பாலாஜி சேர்த்து வச்சு புள்ள ஒரு பொண்ணு ஆனால் எல்லா வீடும் செஞ்சுட்டான். காணிக்கு அர்த்தம் செஞ்சு விட்டான். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வச்சிருக்கான். அதுதான் விளக்கம் புரியுதுடா. அந்த 5 பேர் 5 வகையில் இருந்தீங்கன்னா தான் மனைவி நினைக்க மாட்டேன்னு பண்ணிவிட்டாங்க. புரியுதா? 5 பேரும் சேர்த்து வச்சிடறேன். உன் மனைவி உன சேர்த்துறேன். உன் மனைவியே சொல்ல என்ன அப்படி பண்ணாங்கன்னு. புரியுதா? நீயே வேண்டிக்கணும்னு சொல்லி எதுவும் சொல்லாத. நீயே வேண்டிக்கணும்னு சொல்லு. எப்படி இங்கே வரையும் மண்ணை முதிக்கும். சரி, நீயே வேண்டிக்கிட்டு கடைசியாக அவனுக்கு உயிர் சேவை கொடுக்க நல்லா கைகள் வாங்க போயிடும். கொட்டவனு கை மாத்திர அப்படியே எப்படி ஊர்ல என்னுடைய குலதெய்வம் கருப்பசாமி குடிகொண்டிருக்கான். கண்ணாத்தா மாதிரி 1000 சக்திகள் வந்தாலும் அவன்கிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் காவல் தெய்வம், காக்கும் தெய்வம். அவனை நம்பி சரணடைஞ்சவங்களை அவன் காப்பாத்தாம விட்டதா சரித்திரமே கிடையாது. நீ அங்க போய் முறையிடுதாயி.